ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் பவன். இன்னைக்கு நம்ம ரொம்ப கிறிஸ்பியான ரொம்ப சட்டுன்னு பண்ணக்கூடிய ஒரு போண்டா ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம போண்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு புளிச்ச இட்லி மாவு எடுத்துக்கலாம். நம்ம தோசை விடுற கரண்டில 3 கரண்டி போல எடுத்திருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பச்சை அரிசி மாவு இல்ல இடியாப்ப மாவு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயும் சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மாவுலயே நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்திருப்போம், அதனால குறைவாவே சேர்த்துக்கிறது நல்லா இருக்கும். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம ரவை சேர்த்துறதுனால மாவு ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் போல நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா மாவு கொஞ்சம் கெட்டியா வரும். இந்த மாதிரி ஊறினதுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சமா கையில எடுத்து பாருங்க. இப்பயும் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற விட்டுக்கலாம். கையை தண்ணியில நனைச்சிட்டு மாவை உருட்டி பாக்குறப்போ இந்த பதத்துல இருக்கணும். இந்த மாதிரி இல்லாம தண்ணியா இருந்துச்சு அப்படின்னா போண்டா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம போண்டாவை குட்டி குட்டியா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்லனாலும் பொரிச்சுக்கலாம். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்னதா இருந்தா சாப்பிடுறதுக்கு ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம குறைவான அளவுல எண்ணெய் பயன்படுத்தி எதுனாலும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா திரும்ப திரும்ப அந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்துறப்போ உடம்புக்கு நல்லது கிடையாது. ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கமும் திருப்பி விட்டுட்டு பொரிய விட்டு எடுத்துடலாம். அவ்வளவுதான். இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமா செவந்து கிறிஸ்பியா வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சின்ன சின்னதா போட்டிருக்கனால இந்த போண்டா ஃப்ரை ஆகுறதுக்கு 1 நிமிஷம் போலதான் ஆகும். ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த போண்டாவை நல்ல காரமான தக்காளி சட்னி கூட வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு டொமேட்டோ கெச்சப்போட சாப்பிட்ருக்கேன். அதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.